அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்களிலே நடைபெற்று வருகிற திமுகவினுடைய மாநாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு, மண்டல மாநாடு, மாநில மாநாடு என்று மாநாடை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தியை சொல்லுகிறார் என்று எல்லோரும் ஒரு குழப்ப நிலையிலே தான் நம் மாநாட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கூட திருச்சியில, காவேரி பாய்கிற திருச்சியில 15 லட்சம் பேர்களை கூட்டுகிற மாநாட்டுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு புறத்திலே நாம் பார்த்தோமானால் தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிறது. தமிழகம் தலைநகராக இருந்தது, இப்போது கொலை நகராக மாறி இருக்கிறது. சமீபத்திலே மண் கலை பொருட்கள் தயாரிக்கும் கலை நகரமான மானாமதுரையில கொலை நகரமாக மாறி இருக்கிறது. மானாமதுரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்ற வாலிபர் மருத்துவமனையில இறந்த சம்பவமும், வீட்டிலே படுத்திருந்த ஆட்டோ டிரைவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் அந்த பகுதியிலே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் அடித்ததால் தான் ஆகாஷ் டெலிசன் இருந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் ரோட்டில் மறியலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மானாமதுரை உடைகுளத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முனீஸ்வரன் 30 கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போது திமுக ஆட்சியில அதிர்ச்சி அளிக்கிற செய்தி என்னவென்றால் 27 லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருப்பவரம் அஜித்குமார் லாக்அப் மரணத்தின் போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? அஜித்தினுடைய பெற்றோரிடம், சாரிமா, இனிமேல் இதுபோல் நடக்காது என முதல்வர் அன்றைக்கு உறுதி அளித்தார்கள். ஆனால் இப்போது அவருடைய உறுதி என்ன ஆயிற்று? அதே சிவகங்கையிலே மற்றொரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது, லாக்அப் டெத் மரணமாக. காவல்துறை தன் வசம் வைத்துள்ள முதல்வர் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த முடியாமல் வேடிக்கை பார்ப்பது தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சாபக்கேடு. பாலியல் வன்கொடுமைகள் கட்டுப்படுத்த முடியாது. நேற்று தினம் உலக மகளிர் தினம், உலக மகளிர்களுக்கான உரிமையை போற்றுகிற தினத்தில மகளிருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருப்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கடன் இந்தியாவிலே அதிகமான கடன் சுமை 10 லட்சம் கோடி நாம் கடன் வாங்கியிருக்கிறோம். பொருளாதார குழுவெல்லாம் அமைத்தோம். ஆக ஒரு மாநிலத்திலே என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். அமைதி இருந்தால்தான் வளர்ச்சி இருக்கும். ஆகவே அமைதி, பலம், வளர்ச்சி என்று புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் அந்த தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். இப்போ தமிழ்நாட்டில் அமைதியும் இல்லை, வளமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. ஆனால் விளம்பரம் இருக்கிறது. பத்திரிகையை புரட்டினால் பக்கம் பக்கமாக விளம்பரம். தமிழ்நாட்டிலே திரும்புற பக்கம் எல்லாம் மாநாடு. எதற்கு மாநாடு? என்ன கொள்கை பிரகடனம்? என்ன லட்சியம்? எதை சாதித்தீர்கள்? ஆகவே திமுக அரசு 5 ஆண்டுகளில் சறுக்கியதுதான் அதிகமே தவிர சாதித்தது என்ன? பட்டியலிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் சாதித்தது என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? சறுக்கியது என்ன என்று நாங்கள் இன்றைக்கு விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஆகவேதான் அதை மடைமாற்றம் செய்கிற, மூடி மறைக்கிற விளம்பர யுக்தி தான் இந்த மாநாடு. மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி மக்களுடைய இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்காக, அதுவும் சமீபத்தில் இந்த 2, 3, 6 மாதங்களில மாநாடுகளுடைய எண்ணிக்கை
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆகவே இது மாநாட்டினால் இந்த மாநிலத்து மக்களுக்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ, அவருடைய பிள்ளைக்கு, அவர் தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய கொள்கை பிரகடனம். ஜனநாயகம் என்பது இனி இல்லை. ஒன்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்சி, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆட்சி சுருங்கி போய்விட்டதோ என்று மக்கள் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக கட்சியின் ஆட்சியின் எல்லை விரிவடைந்து இருக்கிறது என்பதை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மாநாடு நடத்துகிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்சி ஆட்சி சுருங்கி விட்டது என்று மக்கள் விமர்சிப்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியும் கட்சியும் ஒரு குடும்பத்துக்குள்ளே சுருங்கி போய்விடவில்லை, முடங்கி போய்விடவில்லை, விரிந்து பறந்து இருக்கிறது என்பதை மக்களிடத்திலே காட்டுவதற்காகத்தான் மாண்புமிகு முதல்வர் மாநாட்டு முதல்வராக இன்றைக்கு அவர் பங்கேற்கிறார்கள். குற்றத்தை தடுப்பதற்கோ வளர்ச்சியை நோக்கி தமிழகத்தை அழைத்து செல்வதற்கோ கேட்டால் இரட்டை இலக்க வளர்ச்சி என்று சொல்வார்கள். அடித்தளம் புரட்சி தமிழையா எடப்பாடி ஆட்சி காலத்தில் அமைத்து கொடுத்ததை மறைத்துவிட்டு மறுத்துவிட்டு இப்போது தான் கண்ட வளர்ச்சி என்று சொல்லுகிறார். அதன பாரதத்திலே கடன் சுமை, நிர்வாகத்திலே நெருக்கடி, காவல்துறை சுயமாக செய்யப்பட முடியவில்லை. சுருக்கமாக ஒரு டிஜிபியை, நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்ய முடியும், கடன் சுமையை குறைக்க முடியும், சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை, காப்பாற்ற முடியவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் மாநாட்டு முதலமைச்சராக இனி வருகிற தலைமுறையெல்லாம் ஸ்டாலினை பார்த்து என்ன அழைப்பார்கள், எப்படி அழைப்பார்கள் என்று நாம் பார்த்தோமானால், இதுவரை பார்த்ததெல்லாம் எளிய முதல்வர், இனிய முதல்வர், வலிமையான முதல்வர், நிரந்தர முதல்வர், மக்களின் முதல்வர் என்றெல்லாம் அழைத்து பார்த்திருக்கிறோம். இப்போது முதல் முறையாக உலக சாதனையாக மாநாட்டு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் பிள்ளையை முதலமைச்சர் பதவியிலே அமர வைப்பதற்காக அயராது உழைக்கின்ற மாநாட்டு முதல்வர் ஸ்டாலின், உங்கள் கனவு பகல் கனவாகும் என்பதை திருச்சியில மாநாடு நீங்கள் கூட்டினாலும் மக்கள் உங்கள் மீது இருக்கிற கடும் கோபத்தை மறைப்பதற்கும் நடைமாற்றம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்கிற விளம்பரம் மக்களுக்கு சோறு போடாது. அது வேதனையின் உச்சம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.